ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நம்மளுடைய சேனல் ஒரு அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 10 செகண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் நம்ம உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி பாக்ஸ் இருக்கும், அடுத்து மொபைல் நம்பர் பாக்ஸ் இருக்கும். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியவும் இங்கே உங்களுடைய மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலரில் ஓட் ஃபார் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிடக்கூடாது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும், செலக்ட் யுவர் ஃபேவரேட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 4வது ஆப்ஷன் ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நாமினேட் ஆகிருக்கக்கூடிய சேனலுடைய லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கல்வி டியூப் அப்படின்னு இருக்கும். சரியா? அதுக்கு கீழே ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஓட் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஓட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலுக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஓட் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இந்த 2024 இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச ஒரு 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த 10th வந்து சோசியல் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த கொஷின் பேப்பரை நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது இங்கிலீஷ் மீடியம்கானது. ஸோ இதே கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கொஷின் நம்பரை மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 10th சோசியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு எந்தெந்த கொஷின்லாம் முக்கியமானது, எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் அதை படிக்கலைன்னா அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிட் டர்மில் அவுட் ஆஃப் 100க்கு உங்களால் 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கான அஷூரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு 10th சோசியல் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின் கல்வி டியூப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், நம்மளுடைய அந்த வீடியோ வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. சரியா? அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் படிச்சுக்கிறங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பரில் ஒரு சாம்பிளுக்கு பார்ப்போம் என்னென்ன கொஷின்லாம் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில் சொன்னது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் கொஷினில் பார்க்கலாம். எனி 5 கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 14 கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொஷின் நம்பர் 9 டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம் நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் நேம் த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் வாட் இஸ் மென் பை நார்மல் லேப்ஸ் ரேட்டு நம்ம சொன்ன கொஷின். அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜென்ரேட்டட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம சொன்ன கொஷின். ஸோ 5 கொஷின் நம்ம சொன்ன கொஷின் வந்திருக்குது. ஆனால் கொஷின் நம்பர் 14 கம்பல்சரி சொல்லியிருக்கிறனால இது இன்டீரியர் கொஷினாக கேட்டிருக்காங்க நமக்கு. அப்போ ரிமைனிங் கொஷினில் 4 கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்போ 4 × 2 8 மார்க்ஸ் இந்த செக்ஷனில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஷினில் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதை அட்டன் பண்ணுறவங்க இதை அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கொஷின் ஆன்சரில் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 16 ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ் நம்ம சொன்ன கொஷின். கொஷின் நம்பர் 18 டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம சொன்னது. அப்புறம் 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த க்ரோத் அண்ட் த டெவலப்மெண்ட் நம்ம சொன்னது. எல்லா கொஷினுமே நம்ம சொன்னதான் கேட்டிருக்காங்க. 21 வந்து டைம் லைன், அது வந்து நம்ம கம்பல்சரி. ஸோ டைம் லைன் கண்டிப்பாக தெரிஞ்சாதான் கம்பல்சரி நம்ம 5 மார்க்கில் அட்டன் பண்ண முடியும்ன்றது தெரியும். ஸோ அதனால் இதுவும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 5 × 5 25 மார்க்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த செக்ஷனில் நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்து 8 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மேப் அட்டன் பண்ணுறவங்க மேப் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 22 நம்ம சொன்ன கொஸ்டின் தான். எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப்
இந்தியான்றது நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அவுட் ஆஃப் 50க்கு உங்களால் 48 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 100க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 96 மார்க்ஸ் வந்துடும். இந்த கொஷின் பேப்பர் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்களா, எப்படி எழுதுனீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.